அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த சகோதரர்களே, இது அபுல் ஹசன் அலி நத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மிகவும் உலக பிரசித்தி பெற்ற ஒரு நூல். அந்த நூல் இந்திய முஸ்லீம்கள் என்ற பெயரில் வெளிவந்தது. அதை தமிழில் நேரே அரபியிலிருந்து மௌலவி நியாசுதீன் புகாரி நத்வி அவர்கள் வைகரையில் தொடராக மொழிபெயர்த்து கொண்டு வந்தார்கள். அதனை நாம் இப்பொழுது புத்தகமாக வெளியிட்டு இருக்கிறோம். இந்த புத்தகம் எந்த அளவுக்கு முக்கியம் என்று சொன்னால், முஸ்லீம்களின் தொண்டுகளும் தியாகங்களும், அது அபுல் ஹசன் அலி நதீவினுடைய டிரான்ஸ்லேஷனில் இல்லை, அந்த புக்குடைய கருத்தை வெளியில் சொல்வதற்கு நான் சேர்த்து கொண்டது தொண்டுகளும் தியாகங்களும். இதை எந்த விதத்தில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், முகலாய ஆட்சி, அந்த ஆட்சியை வரலாற்றிலிருந்து மறைப்பது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருந்தாலும், தாஜ்மஹால் போன்ற முஸ்லிம் மன்னர்கள் கட்டி எழுப்பிய பெரிய உலக அதிசயங்களில் ஒன்று, தினமும் 27 முதல் 32 லட்சம் பணத்தை நுழைவு வரியாக அரசாங்கத்துக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஆர்ச்சியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கீழே தான் தாஜ்மஹால் இருக்கு. சென்ற 2 வருடத்தில் 300 கோடி ரூபாய் அதற்கு நுழைவு வரியாக வந்து அதை அரசாங்கம் பெற்றுக்கொண்டு இருக்கிறது. அல்லது ஆர்ச்சியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதே கீழே தான் இது இருக்கு. அதே மாதிரி ஹுமாயூன் டூம்பு, குதுப் மினார், நம்ம இப்பொழுது பெரிதாக விவாதிக்கப்படுகின்ற அலிகர் கோட்டை, அதே போல் அலிகரில் இருக்கக்கூடிய மற்ற கோட்டை கொத்தளங்கள், டெல்லி தலைநகரில் ஈட்டிருக்கின்ற ஜாமா மஸ்ஜித், இவை எல்லாத்தையும் மையப்படுத்தி தான் உலகத்தில் உள்ள மிக பெரிய டூரிசம் சொல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்தியாவுக்கு வருகிறார்கள். டெல்லிக்கு வந்தால் சுற்றி பார்க்குறாங்க. நீங்கள் டெல்லிக்கு பயணம் செய்தால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இது எங்கே பார்த்தாலும் முஸ்லீம்களுடைய இடமாகத்தானே தெரிகிறது. இன்றைக்கும் அப்படி தான். எவ்வளோ பாசிஸ்டுகள் எவ்வளோ முயற்சிகள் பண்ணுறாங்க, இருந்தாலும் அது அப்படியே தான் இருக்கிறது. இப்போ இந்த வருமானம் முகலாய மன்னர்கள் அல்லது முஸ்லீம் மன்னர்கள் இந்த அரசாங்கத்துக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதெல்லாம் இப்போ பேச்சில்லை. அப்போ இது முஸ்லீம்கள் செய்த பொருளாதார மிகப்பெரிய உதவின்னு ஆர்ச்சியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சொல்லுது. அதெல்லாம் புக்கில் வரல. நான் உங்களுக்கு எப்படி இந்த வரலாறு பார்க்கப்பட வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். புக்கோடைய கண்டென்ட் என்னன்னா, அவர் ஆல் இந்திய அரபு நாடுகளுக்கு அபுல் ஹசன் அலி நத்வி மேற்கொண்ட சுற்றுப்பயணத்தில் இந்தியாவினுடைய முஸ்லீம்கள் இந்தியாவுக்கு என்னமெல்லாம் செய்தார்கள், இந்தியாவில் வாழுகின்ற முஸ்லீம்கள் எல்லாம் இந்தியாவுக்கு என்ன செய்தார்கள் என்பதை பல்வேறு வானொலிகளிலும் பேசி, அரபியில் பேசி, அது உலகம் முழுவதும் டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. இந்தியாவுக்கு அவர் வந்தவுடனே இந்தியாவில் உள்ள ஆல் இண்டியா ரேடியோ கூப்பிட்டு அது மாதிரி ஒரு உரையை இங்கே நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லி ஆல் இண்டியா ரேடியோ சீரியஸாக பேச சொல்லியிருக்கு. அப்போ இது எப்படி முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொன்னால், உடனேயே இந்தியன் கல்ச்சரல் சென்டர், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியன் கல்ச்சரல் சென்டரில் இந்த நூலை வாங்கி வைத்திருக்கிறார்கள். ஏன்னா இந்தியாவில் முஸ்லீம்கள் என்னமெல்லாம் இந்த இந்திய நாட்டுக்கு செய்தார்கள் என்பது முஸ்லீம்களுக்கே தெரியவில்லை. அவங்க அன்றாட வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நிறைய பேசுகிறார்கள். ஆனால் பழைய வரலாற்றிலிருந்து ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னால் அது அவர்களுக்கு புரிவதில்லை. ஆகவே நீங்கள் இதை புத்தகமாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி முதல்ல இதை வெளியிட்டது டமாஸ்கஸில் வரக்கூடிய முஜாஹிது என்கிற பத்திரிகையில் அது வெளியில் வந்திருக்கு. அவங்க சீரியலாக போட்டு புக்கை அனுப்பி அதுக்கப்புறம் இது புத்தகமாக வந்திருக்கு. அதில் அலிமியான் இது புத்தகமாக உரையில் இல்லாத 5 சாப்டர் நான் சேர்க்கணும்னு சொல்லி அதில் முஸ்லீம் ஸ்ட்ரகிள் இன் ஃப்ரீடம் ஆஃப் இந்தியா, அதாவது ஃப்ரீடம் ஆஃப் இந்தியான்னு வரும்போது, இந்தியாவின் விடுதலைன்னு வரும்போது அந்த வரலாறு முழுக்க முஸ்லீம்களுடைய வரலாறாக எழுதப்பட வேண்டும். நம்ம எம்ஜே அக்பர் அவருடைய
இந்த ஷேட் ஆஃப் த ஸ்வாடுங்கிற ஆங்கில நூலில் ஒரு தகவலை குறிப்பிடுவார். ஆங்கிலேய கப்பல் கம்பெனிகள் இங்கே வியாபாரம் பண்ண வாரம்னு சொன்ன நேரத்தில் பெர்மிஷன் கிடைக்கல. அந்த சமயத்தில் 84 கோடியோ என்னவோ நாங்கள் பவுண்ட் ஸ்டர்லிங்கை இங்கே கொண்டு போய் வியாபாரம் பண்ணி உங்களுக்கு லாபம் தரோம்னு சொன்ன நேரத்தில் கொடுக்கல. ஆனால் ஒரு கிறிஸ்தவ பாப்பல், அதாவது பாப்பல்னு சொல்லக்கூடியது கிறிஸ்தவ இதில் இருந்து வரக்கூடிய ஒரு ஆர்டர், அதில் கான்ஸ்டான்டினோபிளில் இஸ்லாம் விழுந்து போச்சு, கிறிஸ்தவம் விழுந்து போச்சு. அது முஸ்லீம்களுக்கு கையில் போய் இப்போ இஸ்தான்புல் ஆகிட்டு. ஆகவே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகள், முஸ்லீம்கள் எங்கெல்லாம் ஆட்சி செய்கிறார்களோ அங்கெல்லாம் அவங்கள கவுழ்க்கிறதுக்கான வேலையை பார்க்கணுன்னு முதல்ல இவங்கெல்லாம் வராங்க, டச்சில் இருந்து வராங்க, அதெல்லாம் ஜெயிக்கலை. அவங்களுக்குள்ளால் உள்ள கருத்து வீடு கிறிஸ்தவத்தில் உள்ள கருத்து வேறுபாடு கடைசியில் அவுரங்கசீப் காலத்தில் ஆரம்பித்து அவுரங்கசீப் அவர்களெலாம் வெற்றி கொண்டு அப்படி வந்து அந்த விடுதலை போராட்டம் இப்படி வருது. அப்போ அலிமியான் வந்து இதுக்கு என்ன செய்கிறாருன்னு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், முஸ்லீம்கள் இதை வந்து என்னவோ இங்கே எல்லோரும் மண்ணுக்காக போராடினார்கள், அப்படியெல்லாம் இல்லை. ஆக்கிரமிப்பாளர்கள் யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும், நீங்கள் அவர்களுக்கு எதிராக போர் செய்ய வேண்டும். இதில் நீங்கள் பெரும்பான்மையாக சிறுபான்மையாக உங்களுக்கு ஆயுதம் இருக்கா இல்லையாங்கிறத பற்றி எந்த கவலையும் இல்லை. அதில் சூரை தௌபால 41வது வசனம் அதை ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஆக்கிரமிப்பாளம் வந்துட்டால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் அவங்களோடு இருக்கிறான், நீங்கள் உங்களுடைய கடமையை செய்யுங்கள், அவங்களை எதிர்ப்பது உங்கள் கடமைன்னு. அப்படி தான் அதை அவங்க பார்த்தாங்க. பின்னாடி அது தேசிய நீரோட்டத்தில் கலந்து விடுதலை ஆச்சுதுங்கிறதெல்லாம் வேறு. ஆரம்ப காலத்தில் இதனால தான் அவங்க விடுதலை போரில் கலந்து கொண்டார்கள். நான் பல மேடையில் உங்கள்கிட்ட பேசியிருப்பேன். 2 ஆலிம்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சிறையில் அவங்க அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கும்போது நாளைக்கு தூக்குனா இன்றைக்கி தூக்கு தண்டனை பெற்ற ஒருத்தன் எப்படி இருப்பான்? பதட்டத்தில் நாளைக்கு செத்து போவோமேன்னு இருப்பான். அப்போது அவனை அவங்க 2 பேரையும் பார்த்து ரசிப்பதற்காக ஆங்கிலேய தளபதிகள் தங்களுடைய மனைவிமார்களை அனுப்புகிறாங்க. ஜெயிலில் போய் பாரு 2 பேர் என்ன பாடு ஓடுறாங்க அப்படின்னு. இவன் வந்து பார்த்தா இன்னும் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அதில் கேட்குறா, 2 மூலவிலையும் சந்தோஷமாக இருக்காங்க. இல்லை பேரெல்லாம் சொல்லியிருக்காரு புத்தகத்தில், அவங்க பேர், சிறை எல்லாம் சொல்லியிருக்காரு. அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, நாளைக்கு நாங்கள் எங்கள் அல்லாவை சந்தித்து சொர்க்கத்துக்கு போக போகிறோம், அதனால் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறார். இது சாதாரண குறிப்பு இல்லை. இது அலிமியான் வந்து என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவில் இருந்து கோட் பண்ணுறாரு. அப்போது அவங்க 2 பேரும் வந்து சொல்கிறாங்க, நீ தூக்கு தண்டனை கொடுத்தா அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவனுக்கு ஆச்சரியம் என்னன்னு, அவங்க சொர்க்கத்துக்கு போகிறாங்களாம் அப்படின்னு. அடுத்த நாளே கோர்ட்டை கூட்டி தூக்கு தண்டனை ரத்து. காரணம் என்ன சொல்லுன்னா, நீங்கள் எந்த தண்டனையை கொண்டு மிகவும் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறீர்களோ அந்த தண்டனை உங்களுக்கு தரப்பட மாட்டாது, ஆயுள் தண்டனைன்னு குறைக்கலாம். அப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்கணும்? அதை நம்ம திவானும் நான் அந்த பகுதியை வைகரையில் போட்ட உடனே, இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், போன உடனே இந்த புக்கை நீங்கள் உடனே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டார். அப்போது இந்த விடுதலை போரில் முஸ்லீம்களுடைய தியாகம் எப்படி இருந்தது? 7 லட்சம் பேருக்கு மேற்பட்ட உலமாக்கள் தூக்கில் தொங்கவிடப்பட்டிருக்கிறார்கள். இது எல்லாமே இலக்கியத்துறையில் நம்ம என்ன செய்தோம், வரலாற்று துறையில் என்ன செய்தோம், மருத்துவத்துறையில் என்ன செய்தோம் இன்னும் சொல்லி அவர் இதை அவ்வளோ விளக்குறார். விளக்கும்போது இதை கல்ச்சரல் சென்டர்களில் ஏன் வைக்கிறாங்கன்னு சொன்னால், கல்ச்சரல் சென்டர்னு சொல்லக்கூடிய பண்பாட்டு நிலையங்கள் ஏன் உலகம் முழுவதும் இயங்குகிறது என்று சொன்னால், அதில் ஒவ்வொரு நாட்டினுடைய மக்களை பற்றிய குறிப்புகள்னால் அவங்க வாழ்ந்தான், சாப்பிட்டான், செத்தான் இல்லை, அவன் அந்த நாட்டுக்கு என்ன செய்தான், அவங்களுடைய பண்பாடு என்ன, அவங்களுடைய கொள்கை என்ன, அது எந்த அளவுக்கு அங்கே பேணப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய மையங்கள். அதாவது ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய, புரிதலை ஏற்படுத்தக்கூடிய மையங்களாக அவை செயல்படுகின்றன. அப்போ முஸ்லீம்கள் வந்து தங்கள் மத்தியில் இருந்து ஒரு புத்தகத்தை அந்த கல்ச்சரல் சென்டர்னு சொல்லக்கூடிய கலாச்சார அரங்குகளில் வைக்க வேண்டும். அதற்கான ஒரு புத்தகமாக இது பார்க்கப்படுகிறது. அதனால் இது வெறும்னா முஸ்லீம்களோடு கன்ஃபைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இது சகோதர சமுதாயத்துக்கு அதிகமாக சென்று சேர வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் அது எவ்வளவு முக்கியம் என்பது உங்களுக்கு தெரியும். முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு எப்படி தங்களுடைய தியாகங்களையும் தொண்டுகளையும் செய்தாருங்கிறது
இளைய சமுதாயத்துக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். முதல்ல முஸ்லீம்கள்னு வச்சுக்கிட்டா அதை விட வேகமாக சகோதர சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏன்னா நீங்கள் முசோலினுடைய பாசிசம் 17 வருஷம் இருந்தது, ஹிட்லருடைய நாசிசம் 15 வருஷம் இருந்தது. இப்போ இந்தியாவை கவ்வி பிடிச்சிருக்கக்கூடிய பாசிசம் அதனுடைய வீழ்ச்சி காலத்தில் இருக்கிறது என்பதுக்கு எந்த ஐயப்பாடும் இல்லை. அது இன்னும் கொஞ்ச நாளையில் அது எக்ஸ்போஸ் ஆயிரும். அது மக்களில் முழு வெளிச்சத்தோடு அது மக்களிடம் தெரிகின்ற போது இப்பொழுது முஸ்லீம்கள் மீது இருக்கக்கூடிய தவறான அந்த அண்டர்ஸ்டாண்டிங், தவறான கருத்துக்கள், தவறான பிரச்சாரங்கள் எல்லாத்தையும் தெளிவுபடுத்துவதற்கு பெரிய அளவில் இந்த புத்தகம் உதவி செய்யும். ஆகவே இதை ஒரு ராக்பெட் இதாக வச்சுக்கிட்டு இதை ஒரு அடிப்படையாக வைத்துக்கொண்டு நம்ம தாவா செய்தாலும் சரி அல்லது மற்ற தளங்களில் நாம் களமாடும் போதும் சரி இந்த புத்தகத்தை அதிகமாக மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும். இதனுடைய முறையான வெளியீடு என்று இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் மொழிபெயர்ப்பாளரை கேட்டால் அவர் நதுவத்துல் உலமாவில் இருந்து ஒரு ஆளை கொண்டு வந்து நான் வெளியிட வேண்டும் என்று விரும்புகிறேன்னாரு. அதை நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள். புக்கு வந்தாச்சு. அது இது ஒரு பெரிய ஜெனரேஷன் கேப்பே உண்டு இதுக்கு. நான் இந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுதுறதுக்கு அலிமியான இந்த புத்தகத்துக்கு எப்படியெல்லாம் வந்தாருங்கிறத அந்த அரபு மொழியில் இல்லை, நம்ம ஆங்கில மொழியில் இருக்குது. அதை கொண்டு வர போகும்போது 1980 வந்த ஒரு முன்னுரை வைத்து நான் அவரை இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்கு. எத்தனை வருஷம் ஆச்சு? 46 வருஷம் ஆச்சு. இவர்கிட்ட அந்த மொழிபெயர்ப்பாளரிடம் கேட்ட நீங்கள் எப்போ உள்ள எடிஷனை, அரபிக் எடிஷனை மையப்படுத்தி இந்த மொழிபெயர்ப்பை கொண்டு வந்தேன்னா அவர் 1960ன்னாரு. என்னாச்சு? அப்படி பார்த்தா 66 வருஷம் ஆச்சு. ஆனால் அல்லாவுடைய பெருங்கருணையில் பெட்டர் லேட் தேன் நெவர்னு இங்கிலீஷில் சொல்லுவான். நீங்கள் காலதாமதப்படுத்துங்கள், அதான் செய்யாமல் விட்டு விடாதீர்கள் என்று. அதே மாதிரி அதை செய்திருக்கோம். இது எல்லாருக்கும் போய் கிடைப்பதற்கு நீங்கள் களமாடும் பகுதிகளில் நீங்கள் செய்யக்கூடிய இயக்கப் பணிகளில் இதை ஒன்றாக இணைத்து கொள்ள வேண்டும். வாக்கிற தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். இப்பொழுது நான் முதல் பிரதியை நம்மளுடைய ஹாஜி ஜப்பார் பாய் அவர்களுக்கு வழங்குவேன். நீங்களும் ஆளுக்கு ஒரு புக்கு எடுத்துக்கிடுங்க. நீங்க எல்லாம் புக் எடுத்துட்டு வாங்க. புக் எடுத்துட்டு வாங்க.